ஏன்னா அச்சு இப்போ நீங்கள் பார்க்குற நிலைமையெல்லாம் அப்போ இல்லை. அப்போ வந்து ஒரு நல்ல ப்ளே பாய், யங் பாய், இஸ் வெரி எனர்ஜெட்டிக். காதல் ரசம் சொட்டிக்கிட்டே இருக்கும் அச்சுக்கிட்ட. வலிஞ்சு நாங்கள் தான் இதை எடுத்துக்கணும், இதில் ஒரு பாட்டு அதில் ஒரு பாட்டுன்னு. அவ்வளோ தூரம் யங் எனர்ஜெட்டிக். இப்போ பார்த்தா வந்து ஏதோ வந்து இசை ஞானி கேள்விப்படுறீங்க, நம்ம பார்த்துட்டோம் அவர் எப்படி இருப்பாருன்னு. அடுத்த உருவமாக இருக்காப்புல. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகே, அம்மா நல்லா இருக்காங்களா, ஏய் நம்ம அச்சு தானே அது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து. எனக்கு வயசாயிடுச்சா இல்லை அவருக்கு வயசாயிடுச்சான்னு அவர் பேசலன்னா எனக்கு வந்து ஐயோ நமக்கெல்லாம் இவ்வளோ வயசாயிடுச்சா வந்து அச்சு பேசுறது பார்த்து அப்படின்னோடனே அவ்வளோ ஒரு பக்குவமாயிட்டாப்புல. ஸோ அவருடைய ஒவ்வொரு அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் மெச்சூரிட்டி ஆனால் கூட அவர் பாடல்களை இன்னும் இளமையும் துள்ளலும் அப்படியே குறையாமல் வச்சுருக்காரு வந்து. ஸோ இன்னைக்கு இந்த பாடல்கள் சவுண்டிங்காக ரொம்ப நல்லா இருக்குது. படம் பார்க்கும்போது இந்த பக்கம் விஜய் சேதுபதி கண்ணுக்கு தெரிகிறாரு, இந்த பக்கம் அவருக்கு வில்லனா வந்து ரஜினி. ஏன்னா வாய்ஸாக கேட்கும் போதும் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் பார்க்கும்போதும் விஜய் சேதுபதி வந்து ரஜினிக்கு வில்லனா நடிச்சிருக்காரு, விஜய் சேதுபதி ஹீரோவாக நடித்து அவருக்கு ரஜினி வில்லனா நடிச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு படம் பார்க்கும்போது. ஜீவாவோட வாய்ஸ் வந்து எனக்கு அப்படியே கண்ணை மூடிட்டு பார்த்தா ரஜினி சாரோட வாய்ஸ் இருந்தது, அது ரொம்ப இருக்குது வந்து. நான் ஒரு பர்சனை பற்றி நான் ரொம்ப சொல்ல வேண்டாம். ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் சேதுனா. ஓகே, இது நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 1.5 minute தான் அவரை பற்றி நான் சொல்ல போகிறேன். அவர் எவ்வளோ முக்கியமான ஒரு பர்சன் எனக்கு அப்படின்ட்டு. இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டு மாஸ்டரில் வந்து மகேந்திரன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான், சூப்பராக பண்ணான் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறீங்க. அதுக்கு ஒரே ரீசன் வந்து சேதுனா மட்டும்தான். ஏன்னா எனக்கு அந்த படம் கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக சேதுனா தான் இருந்தார். அவர் தான் லொக்கேஷன் என்கிட்ட சொன்னார், லொக்கேஷன் என்னை பார்த்தாரு, எனக்கு மாஸ்டர் கொடுத்தாரு. அவரை மாதிரி தான் நடித்தேன், அவரை மனசில் வச்சு தான் நடித்தேன், நான் மாஸ்டர் பண்ணேன். இது மட்டும் கிடையாது, இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2012 எனக்கு அண்ணாவை நல்லா தெரியும். நான் எவ்ரி டைம் அவர்கிட்ட நான் நிறைய சண்டை போடுவேன். நான் எனக்கு எதனா ஒன்று பண்ணுங்கள், எனக்கு எதனா ஒன்று பண்ணுங்கள் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு இப்படி வந்து எனக்கு அது மாஸ்டராகவும் சரி, எனக்கு இந்த படத்தில் அந்த பாட்டு பாடி கொடுத்ததாகவும் சரி, எனக்கு இவ்வளோ செய்வார்னு உண்மையாக நான் நினச்சே பார்க்கல. ஏன்னா லைஃப்பில் நான் என்றைக்குமே நான் எதுக்கு நான் சினிமாவில் எப்படி ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னா நிறைய பண்ணிகிட்டே இருப்பேன். நான் என்னென்னா லைஃப்பில் நான் எப்படி ஓடுவேன் அப்படின்னா நான் என்றைக்குமே தனியாக ஓட மாட்டேன். எனக்கு யாரும் கையும் எனக்கு கொடுக்க வேண்டாம். ஆனால் நான் திரும்பி பார்க்கும்போது உனக்கு நான் இருக்கேன்ற அந்த ஒரு பார்வை இருந்தால் எனக்கு அது போதுன்னு மட்டும்தான் நான் ரொம்ப நம்புவேன் நான். ஏன்னா எனக்கு யாருன்னா கை கொடுக்க நான் வேகமாக ஓடுவேன், நான் சொல்லவே மாட்டேன். அந்த ஒரு ஷோல்டரை தாண்டி அந்த ஒரு லவ்வை தாண்டி என்றைக்குமே சேதுன்னா என் கூடயே இருக்காரு. தேங்க்யூண்ணா, இது ஒரு ஸ்டேஜாக எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் நீங்கள் எனக்கு செஞ்சது அண்ட் எனக்காக நீங்கள் பேசினது, எனக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஸ்டேஜில் நான் உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க் பண்ணுறேன் சேதுனா. லவ் யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ 3000. தேங்க்யூ. நான் வந்து நிறைய அவருக்கு கச்சேரிகள் போய் பாடியிருக்கேன். ஸோ அவுட்டர்லாம் நிறைய உள்ள இன்டீரியரெல்லாம் போய் பாடுவோம். அதாவது திருநெல்வேலிக்குள்ள மக்கள்லாம் பார்க்கவே முடியாத சினிமா படங்களில் ஜஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்படியும் வெறும் படத்தில் மட்டும் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 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 ஏரியாவாக இருக்கும். அங்கே கொண்டு போய் எல்லா கலைஞர்கள், அதாவது நம்ம கிங்காங் அண்ணன், போண்டாமணி அண்ணன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் இப்போ வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாம் மறந்து போனவங்களெல்லாம் கொண்டு போயிட்டு அவ்வளோ ஒரு அற்புதமான இசை நிகழ்ச்சி நடத்துவார். ஆடல் பாடல், பாம்பேலேருந்து டான்சர்ஸ்லாம் வர வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டேஜையும் மாற்றக்கூடிய ஒரு மனிதர். எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கிடைக்கணும், எல்லா மக்களும் அவங்கள போய் ரீச் அவுட் ஆகணுங்கிறது அவரோட. இப்போல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு 20 வருஷமாக தெரியும். அப்பத்துலேருந்தே அந்த மாதிரி ஒரு ஷோஸை வந்து கொண்டு வரணுங்கிறது அவரோட ஒரு பெரிய ஆசை. அதில் அவரோட ஆர்வம், அந்த ஆர்வத்தின் அடிப்படை தான் இன்னைக்கு அதுக்கப்புறம் அவர் நடிக்க ஆரம்பித்து நடிப்புலேருந்து தயாரிப்பு வரைக்கும் அவர் வளர்ந்துருக்காருங்கிறதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் மற்றும் கைத்தட்டல் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ அட் லாஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்டையர் டீம் ஆஃப் கராக்கு என்னோட ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக மக்கள் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். ஹீரோ அவர் வந்து எங்கள் எல்லாத்தையும் அண்ணன் அண்ணன்னு சொல்லுவார். பட் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதும் சினிமாவில் நடிச்சிட்ருக்காரு. நாட்டாமல் படிக்கும் போதெல்லாம் நான் உண்மையிலே ப்ராமிஸாக பள்ளிக்கூடத்தில் போய் பார்க்குறேன். லீவ் விட்டுட்டு நாங்கள் படத்தை பார்க்க போகிறோம். தாத்தா நான் பார்த்தேன்னு சொன்ன எங்களுடைய சீனியர், எங்களுடைய கலை உலக அண்ணா, எங்களுடைய அன்பு அண்ணன் மகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா வந்து ஸ்க்ரீன் ஷேரிங்கில் அவருக்கு ஈக்குவலான ஒரு ரோல் எனக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் நினச்சிருந்தாருன்னா வேறு யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் அந்த கலையை நேசிக்கிற அந்த ஒரு கலைஞன் சக கலைஞனுக்கு எவ்வளோ பெரிய கேரக்டராக இருந்தாலும் அதில் வந்து எந்த ஒரு
தயக்கமுமே இல்லாமல் ரொம்ப இணக்கமாக ரொம்ப பாசமாக இந்த கேரக்டர் எங்களை பண்ண வச்சாங்க. அடுத்த நன்றி வந்து எங்களோட மியூசிக் டைரக்டர் அச்சு ராஜாமணி சார். அந்த காதல் குமார் அப்படின்ற ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கை நான் வந்து அவருக்கு தெரியாது, நான் ஒரு 1000 வாட்டி கேட்டிருப்பேன். அவதார் என்கிட்ட நான் வந்து அடிக்ட் ஆகிட்டேன் அந்த பாட்டுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ளே இருக்க குட்டி குட்டி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் டெஃபினட்டாக அந்த சாங் வந்து கேட்கணும். ஏன்னா வந்து அது டெஃபினெட்லி கரெக்டாக ஒரு ஹிட் சாங், அது கரெக்டாக ப்ரமோட் பண்ணால் பெரிய சாங்காக இருக்கும். ஸோ அந்த பாடலை பாடி கொடுத்த அன்பு சகோதரர் திரு விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். Jiva, Mahendran, Saiba, we worked together. We was actually I'm shaking now. This is my first ever debut and I'm very happy and thank you to covering us and much. நம்ம வெளியிட்டு இந்த கடுக்கா திரைப்படம் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இது 2வது பிரசவம் தான் சொன்னோம். ஒவ்வொரு படமும் வந்து என்கிட்ட கேட்டாங்க ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னு. இன்றைக்கி வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுன்றதுன்னா அதை பற்றி சுருக்கமாக சொன்னால் அது வந்து ஒரு காண்டாமிருகத்தை பிரசவிக்கிற மாதிரி தான். ஏன்னா ஒரு காண்டாமிருகத்தை பிரசவிக்கும் போது எவ்வளோ வலி எவ்வளோ வேதனை இருக்கும் ஒரு மனுஷனுக்கு, அதுக்கு ஈக்குவலான வலி வந்து ஒரு திரைப்படத்தை வெளியிடல இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து என்னுடைய திரைப்பட வெளியீட்டின் போது உணர்ந்தேன். நான் கூட எல்லோரும் நினச்சேன், எல்லோரும் சொல்லுவாங்க படம் எடுக்கிறது ஈஸி, ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. சமீபமாக அது பார்த்த எல்லாருமே சொல்லுவாங்க. நான் கூட அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, படம் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேரை சமாளிக்கணும், வந்து முதல்ல தயாரிப்பாளரை சமாளிக்கணும், ஹீரோவை சமாளிக்கணும், முதல்ல அத்தனை பேர் யூனிட்டியும் நம்ம சமாளித்து அவங்க எல்லாருக்கும் நம்ம கருத்தை புரிய வச்சு வெளியே கொண்டு வர்றது தான் பெரிய கஷ்டம் நினச்சேன். அதனால் வந்து எனக்கு வெளியிடுறது பெரிய விஷயம் இல்லையா, அதை விட பெரிய கஷ்டம் ஒன்று இருக்கப்படுறதில்லை அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் வந்து என்னுடைய படம் வெளியிட்டும் போது தான் நினச்சேன், அப்போ தான் தெரிய வந்தது எனக்கு இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் வந்து படத்தை வெளியிடுறது தான். அதுதான் மிகப்பெரிய வந்து சவாலாக இருந்தது. ஆனால் அது ஏன்னா நமக்கு படம் ரிலீஸ் அப்போ படம் உருவாக்கும் போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு கண்ணுக்கு தெரியும், யார் ஆளுன்னு தெரியும், நம்ம யாரோட சண்டை போடுறோன்னு தெரியும். ஆனால் ஒரு படம் வெளியே வர போகுது நமக்கு யாரோட சண்டை போடுறோன்னு நமக்கு தெரியவே தெரியாது, எங்கேருந்து பிரச்சனை வருதுன்னு தெரியவே தெரியாது, எந்த ரூபத்தில் வருதுன்னு தெரியாது. உண்மையிலே நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஒரு திகிலூட்டும் கதையை விட பயங்கரமான கதைகள்லாம் வந்து ஒரு ரிலீஸில் இருக்குது. ரொம்ப ஒரு நண்பரை கிட்ட வந்து அவர் சொல்கிற கதை ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் நான் ஒரு படம் வாங்கிக்கிறேன், உங்கள் படம் வாங்கிக்கிறேன்னு அஷ்யூர் கொடுத்துட்டு அதை நம்பி நம்ம யார்கிட்டையும் நம்ம கவலைப்படாமல் இருந்துட்டு கடைசி நேரத்தில் வந்து அந்த யார் அஷ்யூர் பண்ணாங்களோ அட்வான்ஸ் கொடுத்து அவங்களே அடிமாட்டு விலைக்கு பேசி அதுலேயும் வாங்காமல் நம்ம தவிக்க விட்டு போகக்கூடிய அவலம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு அவலம் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு தயாரிப்பாளரும் அந்த பிரச்சனை சந்திச்சுட்டே இருக்கான். அங்கே எதிரிகள் யாருன்னே தெரில. அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு படம் வெளிவிடுறதுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட வந்து காண்டாமிருகத்தை பார்க்குற மாதிரி தான். அவ்வளோ வலியும் வேதனையும். அது எவ்வளோ தயாரிப்பாளருக்கு வலி இருக்கோ அதே வலி வந்து ஈக்குவலான வலி ஒரு டைரக்டருக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட 2வது பிரசவமாக இன்றைக்கி வந்து கடுக்கா ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து ஒரு முருகராசு தம்பி வந்து ரொம்ப அருமையான தம்பி. இவரை எனக்கு படம் ரிலீஸ் அப்போ எனக்கு விஜய் கௌரிஷ் தான் எனக்கு பழக்கம். அவர் தான் படம் ரிலீஸுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அவசியம் வந்து படம் பார்க்கணும் என்கிட்ட வந்து என்னை வந்து நேராக சந்திச்சு அப்போ ரிக்வஸ்ட் பண்ணார். ரொம்ப சின்ன பையனாக இருக்கார், ஒரு கதாநாயகன் வந்து வெறும் படத்தில் மட்டும் எடுக்கிறது இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ மெனக்கட்டுறாரு. அப்படியே ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு அவ்வளோ இது வர்றாரு. இவர் நிச்சயம் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நிச்சயம் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அன்றைக்கி ஏற்படுத்தினார். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு இயக்குனர் வந்து இப்போ தான் நான் சந்திச்சேன், படம் ரிலீஸ் அப்போ சந்திக்க முடியல. அவர் என்ன வேறு விஷயம் சந்திச்சிருக்காரு. அவர் என்னுடைய சிறுகதை ஒன்று படிச்சுட்டு அடுத்த படத்துக்கான அந்த கதைக்கான ரைட்ஸ்க்காக வந்து காலச்சோடில் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை படிச்சுட்டு அப்போது அடுத்த படம் அதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ தான் எனக்கு பழக்கமானார். ரொம்ப அற்புதமான எந்த அனுபவம் இல்லாமல் எந்த இயக்குனர்கிட்டையும் ஒர்க் பண்ணாமல் 15 வருஷமாக காத்திருந்து பல்வேறு வேலைகளை செஞ்சுக்கிட்டு கடைசியாக இந்த முதல் படத்தை ரொம்ப குறைந்த பட்ஜெட்டில் எடுத்துருக்காருன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு நல்ல ஒரு அருமையான காதல் கதையை வந்து எடுத்து ஒரு இன்றைக்கி கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி 2வது பிரசவமும் இன்றைக்கி சோகமாக உங்கள் முன்னாடி நடைபெறுது. இந்த ஓடிடி ப்ளஸில் வந்து இந்த வரப்போகிற நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்கணும். இன்றைக்கு வந்து மிக மிக முக்கியமான ரோல் யாருக்கு இருக்குன்னா அது உங்ககிட்ட தான் இருக்குது. ஒரு படத்தை வந்து ஓட வைக்கக்கூடிய ஏன்னா இன்றைக்கு வந்து படம் ஓடுற படம் எல்லாமே நல்ல படம்னு நான் சொல்லவே மாட்டேன். அது நல்ல படம் ஓடுதுன்றது பெரிய கேள்வியாக இருக்குது. எனக்கு நல்ல படம் வருதுன்றது தெரியாமல் ஆடியன்ஸ் தெரியாமையே போகக்கூடிய பலவிதமான ஒரு சம்பவங்கள் இருக்குது. அப்போது மிக மிக பொறுப்புணர்வு, அதிகமான பொறுப்புணர்வுன்னா உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டே இருக்குது. ஒரு ஆப்ரேஷன் ஒரு டாக்டர் கையில் கத்தி வச்சுருக்கக்கூடிய கூர்மையான கத்தி தான் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. அப்போது உங்களுக்கு என்ன இதாக இருந்தாலும் உங்களுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து அது எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த தனிப்பட்ட கருத்தை எப்படியாவது நீங்கள் பதிய வச்சுருங்க தயவு செஞ்சு. வேறு யாருக்காகவோ எதுக்காகவோ சமரசம் வச்சிடாது. உங்களுக்கு இப்போ ஒரு படம் பிடிச்சிருந்தா அதை நீங்கள் உறக்க சொல்லுங்கள். நீங்கள்
நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் எங்களை மாதிரி புதுசாக வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களை பார்த்து அடுத்தடுத்து வரவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்கும். நாங்கள் கடுக்கா படம் ரிலீஸ் பண்ண அப்பயே இந்த பட்ஜெட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணலாமான்னா ஒவ்வொரு டீமும் இன்னும் போராடிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸும் ஒவ்வொரு தெருவுலையும். அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கும், ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கும். ஸோ உங்கள் சப்போர்ட்டை கடுக்கா படத்துக்கு இன்னும் இந்த ஓடிடியில் கண்டிப்பாக கொடுங்க, மக்கள்கிட்டையும் விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. வெயிட் பண்ண எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும், ஆனந்தன் ப்ரெஸ் பிஆர்ஓ அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Why should everyone watch this film? Especially couples should come and watch this film, and couples who are married for a long time and lost this spark. You know, this movie shows how a small ego can make and break relationships. So this movie can actually help you to reignite that relationship. So please do come and watch our movie. நானும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் படத்தில் ஒரு பேரலல் லீடாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி நம்ம லைஃப்பில் நம்பவே முடியாத சில விஷயங்கள் நடக்கும்ல, அப்படி என் லைஃப்பில் நம்பவே முடியாத நடந்த விஷயங்கள் தான் ஜிவி சார் மியூசிக்கில் நான் படம் பண்ணது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நான் தளபதியோட மிகப்பெரிய ரசிகன். அவரோட எல்லா படங்களுமே தேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நைட்டெல்லாம் தூங்காமல் நின்று பார்த்துருவேன் எப்படியாச்சும் போய். அப்படி பல பிரச்சனைகளை தாண்டி ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் தலைவா. அது நிறைய பிரச்சனைகளை தாண்டி ரிலீஸ் ஆகி நாங்கள் ஃபஸ்ட்டு டே ரொம்ப வெயிட் பண்ணி வருமா வராதான்னு ஒரு பயத்திலேயே முட்டி மோதி உள்ளே போய் பார்த்துட்டோம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வாங்கண்ணா வணக்கங்கண்ணா சாங் வருது, சடனாக ஜிவி சார் கேமியோ, சடனாக வந்து தளபதி கூட டான்ஸ் ஆடுறாரு. நாங்கள்லாம் தெரிச்சிட்டோம். அந்தளவுக்கு ஜிவி சார் வந்து என்னோடய சைல்ட்ஹுட்டில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இருந்திருக்காரு. அவர் மியூசிக்ஸும் சரி, சாங்ஸும், அவர் பண்ண படங்களும் சரி. ஸோ ஜிவி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் டைம் மூமெண்ட் கொடுத்த காந்தி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் வரதராஜன் சார், கிரிஜா மேம், ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போது நீங்கள் ஒரு சாங் ப்ளே பண்ணல, இந்த இதயம் துடிக்கிறது நூலிடையில்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லைன், அந்த லிரிக் மாதிரி தான் நான் இப்போ இருக்குது. என்னோடய இதயம் அப்படி துடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இவ்வளோ நேரம் பிளான் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன், ஆனால் என்ன சொல்கிறதுன்னு உண்மையாகவே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆல்சோ என்னோடய தமிழ் கொஞ்சம் எனக்கு அவ்வளோ பேச தெரியாது, பட் நான் தமிழில் தான் பேசணும்னு நினைக்கிறேன். அதனால் தமிழ்லேயே ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காந்தி கிருஷ்ணா சார், என் மேலே இவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா என்னால் இந்த ஜான்வி கேரக்டரை பண்ணியிருக்க முடியாது. அந்த ஜான்வி கேரக்டர் என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ பர்சன், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் என்னை ரொம்ப இவால்வ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் மட்டும் அப்படி அமையலைன்னா மேபி நான் இப்போவும் கேரளாவில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு லைஃப்பை ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த படம் எனக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. சின்ன வயசுலேயே நிறைய சாங்ஸ் கேட்பேன், தமிழ் சாங்ஸ் கேட்பேன். ஆனால் மியூசிக் டைரக்டர்னு சொன்ன அவங்களோட வேலை என்னது அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரிஞ்சதில்லை. இங்கே வந்து நம்ம படத்துக்கு ஜிவி பிரகாஷ் சார் தான் மியூசிக் பண்ண போகிறேன்னு சொல்கிற டைமில் நான் அவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச எல்லா சாங்ஸுமே அவங்களோடது தான். ஸோ அது எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரிவிலேஜாக இருந்துச்சு. அத்தனை நாள் நம்ம தெரியாமல், அவங்க மூஞ்சி தெரியாமலே நான் அவங்களோட ஒர்க்கு, அவங்களோட டேலண்ட்டை ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப பெரிய பெரிய பிளஸ்ட் மூமெண்ட்டாக பார்க்குறேன். அப்புறம் எங்களோட ப்ரொடியூசர்ஸ், அவங்க இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். ப்ரொடியூசர்ஸ்னு கூப்பிட்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி எங்களை எல்லாரையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு அழகாக பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணுறது. இங்கே இருக்கிற எல்லாரை பற்றியும் சொல்லணுன்னா நிறைய சொல்லணும். வைரமுத்து சார், இதெல்லாமே ரொம்ப பிளஸ்ட் மூமெண்ட்டில் ஆஸ் அ டெபியூட்டண்டாக இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நின்று இவங்க முன்னாடி நின்று பேச முடியறதே பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட கூட நடித்த ராணா, கிருத்திக், அமிதா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சம்பத் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட லைஃப்பில் ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐம் ஸோ ஹாப்பி, ஓவர்வெல்ம்ட். இந்த மாதிரி ஒரு லெஜண்ட் டைரக்டர் காந்தி கிருஷ்ணா சார் அண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு அண்ட் ட்ரீம் வாய்ஸில் குகன் சார் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு அண்ட் வைரமுத் சார், இவங்க முன்னாடிலாம் வந்து யார் கிடைக்கும்னு தெரில. ஐ எம் ஸோ பிளஸ்ட் டு பி
இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சில் நான் வந்து ஒரு ஹீரோவாக இப்படி லான்ச் ஆகிறதுக்கு அண்டு என்ன மாதிரி எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத வர ஒரு பையனுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கிடைக்கிறதுலாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன். நாங்களாம் வந்து எங்களை மாதிரி ஒரு பசங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படிலாம் எனக்கு தெரில. நான் வந்து தமிழ் சினிமா மக்கள் அவங்கள நம்பி நான் வந்திருக்கேன் நான். ஸோ அவங்க பார்த்துப்பாங்க, கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காந்தி சார் வந்து என்னை பயங்கரமாக நம்பி எனக்கு கொடுத்துருக்காரு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். என்னோடய லைஃப் டைமில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் சார். அண்டு ஜிவி சாரோட மியூசிக்கு எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்குது, ஒரு 3 சாங்ஸு. அண்டு காந்தி சார் வந்து எனக்கு வந்து ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக எனக்கு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது இந்த படத்தில் வந்து இன்ட்ரோ பண்ணும் போதே வந்து ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குது, எமோஷனல் வேணுமா எமோஷனல் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக எனக்கு கொடுத்துருக்காரு. அண்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கும் போது வந்து இன்னொன்று படப்படப்படன்னு தான் இருக்குது. பேசும்போதே பரத் சார் அப்புறம் வசந்தபாலன் சார் அவங்க நடுவில் உட்காந்துட்டு இருந்தேன் நான். இவங்களாம் வந்து நம்ம திரையில் வந்து பயங்கரமாக நான் ரசித்து பார்த்துருக்கேன் நான். அவங்க பக்கத்தில் இப்படி சேர் போட்டு இப்படி உட்காரும் போது வேறு மாதிரியான ஒரு மூமெண்ட் எனக்கு. ஒரு தயாரிப்பாளர் கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. இன்றைக்கு சினிமா உலகில் தயாரிப்பாளர்கள் இல்லாமல் எத்தனை நடிகர்கள், எத்தனை கதைகள், எத்தனை இயக்குனர்கள் காத்திருக்கிறார்கள் என்ற விவரம் உங்களை விட எங்களுக்கு அதிகம் தெரியும். ஒரு தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு கர்த்தா. பணம் போட்டு நம்பி வெற்றியை சந்திக்கவும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் ஒரு தயாரிப்பாளர் தயாராக இருக்கிறார். அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். தொட்டது துலங்கட்டும், காந்தி கிருஷ்ணா வெல்லட்டும். என் தம்பி ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். ஜிவி பிரகாஷ் ஒரு நல்ல தம்பி. நான் திரையுலகில் ஆச்சரியப்படுவேன். எவன் ஒருவன் தொலைபேசி அடிக்கிற போது 3 மணி ஒலிப்பதற்குள் தொலைபேசியை எடுத்து தன் பெயரை சொல்கிறானோ அவன் வளர்வான். ஜிவி சாருக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ். ஸோ இதை கண்டினியூஸாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறமேட்டும் பண்ணுவார் ஜிவி சார். ஸோ அதுக்கு வந்து என்னோட நன்றி. அண்ட் காந்தி கிருஷ்ணா சார், ஸோ செல்லமே படம் அண்ட் ஆனந்த தாண்டவம் இதெல்லாம் வந்து ஃபேவரட் மூவிஸ். ஐ மீன் எனி டைம் வாட்சபிள் மூவியில் இருக்கும் அதெல்லாம். ஸோ இப்போ ஒரு புது ஹீரோ கூட படம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் மொத்த க்ரூவுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நான் மட்டும் வாழ்க்கை ஜெயிச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. எல்லாரும் ஜெயிச்சு சூப்பராக சொல்ல நானும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நான் சொல்லேன். இந்த பூவுடன் சேர்ந்து நாரும் மணக்கும். இந்த நார் இருந்தால் பூ இருக்கும், பூ இருந்தால் நார் இருக்காது. ரெண்டும் ஒன்று தானே. பூ கட்டத்தில் தான் நார் வணக்குது. அப்போ எதுக்கு வேல்யூ ஜாஸ்தி பார்த்து? ரெண்டும் வேணும். அதனால் எல்லா மக்களும் சிறப்பாக இருக்குது. என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். ராணுவ தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். தம்பி கூப்பிட்டு லேட்டாக வந்த சக்தி உனக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அவன் தான் வெளியே பிடிச்சி கூட்டு வந்து உள்ள விட்டான். நான் அப்படியே ரொம்ப அழுக்காக இருக்கேன். நான் அழுக்காக இருக்கேன்டா வரலடா அப்படின்னு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க உள்ள. சரி அப்படியே பரவாயில்லன்னு சொல்லிட்டு கூட்டு மேலே வந்துட்டேன். அதனால் ஆள் பாதி ஆடை பாதை என்பது இன்னைக்கு மட்டும் மறைச்சிருங்க. எனக்கு ஆடையில் வந்து மறந்துட்டு ஆளை மட்டும் நினச்சிட்டிங்க. அதனால் உங்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். தம்பி நிறைய வாழ்த்துங்க. இந்த கைத்தட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாரையும் பாராட்டி வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க பல்லாண்டு. முதல் ஃபஸ்ட்டு ஷாட்லவே வந்து உங்களுக்கு அப்போ தான் தெரியும் அவங்க வந்து நியூ ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. அடுத்த ஷாட்டில் இருந்தால் எல்லாம் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காங்க மாதிரி கன்ஃபார்மாக தெரியும். அது மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதாவது வந்து ராணவ், அதாவது ரோஸ்மின், நம்ம கிருத்திக், அமிதா எல்லாரும் இந்த படத்தில் எல்லாம் நடிச்சிருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எடிட்டர் அமேசிங் ஒர்க். And all the best to all the heroines and all the technicians here. Thank you Vairamuthu sir. And இன்னைக்கு என்ன ஒரு லிரிக் ரைட்டர் என் கூட ஒர்க் பண்ணாலுமே நான் லவ் சாங்கோ இல்லை எது வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக முதல் மரியாதையுடைய ரெஃபரன்ஸ் தான் போய் கொடுப்பேன் நான். லிரிக்ஸ் ரெஃபரன்ஸு இல்லைனா
திருடால ராசாத்தி சாங்கை ரெஃபரன்ஸாக கொடுப்பேன். அந்த ஒரு லைனை எடுத்து சொல்வேன், இந்த லைன் தான் ரெஃபரன்ஸு, இப்படி இந்த மாதிரி எழுதுங்க, இந்த மாதிரி இல்லை மே மாதமில் மின்னலே நீ வந்தது என்னடி அந்த சாங்கை கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அவர். ஸோ தேங்க்ஸ் வைரமுத்து சார் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அகெயின். சினிமாவில் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கண்டுபிடிச்சி அது ஒரு படமாக ஆக்கி அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி வெளியில் வந்து அந்த படத்தை ஓரளவுக்கு நல்ல படம்னு சொல்கிறதுக்குள்ளே ஒரு ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க அது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கதையை நம்பி அந்த கதையில் இருக்கிற மற்ற எல்லா அம்சங்களையும் நம்பி வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு தமிழ் சினிமாவில் ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்கீங்க சார். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் என்டேவர் அஸ் வெல். அண்ட் ரொம்ப சந்தோஷம். தயவு செஞ்சு தியேட்டரில் போய் படம் பாருங்கள். இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும். அண்ட் விஷிங் த டீம் வெரி ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.